ஓம் சரவண பவனர்பவி. ஹலோ மக்களே, என்னுடைய வழிபாட்டு முறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10வது நாள் அந்த முருகப்பெருமான் அருளாலும் வல்லக்கோட்டை முருகர் அருளாலும் இன்றைக்கி நிறைவேறப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மக்களே, இன்றைக்கி எங்களுக்கு வல்லக்கோட்டையில் பாலாபிஷேகம் புக் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு வந்ததுனால எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண முடியல மக்களே. அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்ச மக்கள், ஆனால் என்னால் எழுந்திரிக்கவே முடியல. டைம் ஆகிடுச்சு. 3:25 தான் இன்றைக்கும் ஆகிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோடய வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு நான் என்னுடைய பூஜைகளை முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 4:50 ஆகிடுச்சிங்க. எதனாலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நைட்டு நான் படுக்க சொல்லி மணி 2 ஆகிடுச்சு. எனக்கு வந்து பூஜை அறையை வந்து க்ளீன் பண்ணணுன்ட்டு ஒரு எய்மில் இருந்தேன். நான் வந்து 9:30 மணிக்கு மேலே தாங்க க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2:15 ஆகிடுச்சு. நான் படுத்த டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் தாங்க. அதுலேயும் எனக்கு தூக்கமே கிடையாது. எனக்கு வந்து அந்த பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கணுன்னு தோணுச்சுங்க. அதனால தான் அந்த வேலைங்களை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பூஜைகளை முடித்த பிறகு தாங்க எனக்கு ரொம்ப ஆனந்தம் கிட்டுச்சு. எல்லா ஸ்லோகங்களும் இன்றைக்கும் சொல்லி முடிச்சுட்டாங்க. நாளைக்கு திங்கட்கிழமைங்க, சோமவார விரதங்க. என்னுடைய விரத முறையில் 2வது நாள் மக்களே. உங்களால் முடிஞ்சதுன்னா எந்த திங்கட்கிழமையாவது கார்த்திகையில் ஒரே ஒரு நாளாவது விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய அற்புதம் என்னன்னு தெரியும். சோமவாரம்னா என்னன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மக்களே. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க மக்களே. பார்வதி தாயாரும் சிவபெருமானும் நடத்திய ஒரு விளையாட்டின் மூலயமாக தான் இந்த சோமவாரம் பிறந்தது. இதுதாங்க உண்மை. அந்த விளையாட்டில் அவங்க வந்து பார்வதி தாயார் ஒரு பிராமணருக்கு விட்ட சாபத்தினால் தான் அவர் வந்து இந்த சோமவாரம் விரதம் இருந்து பலனை அடைஞ்சார். அது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. நாமும் அந்த பலனை அடையணும்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக சோமவாரத்தில் விரதம் இருந்தோன்னா கண்டிப்பாக பலன் கிட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பார்வதி தாயார் விட்ட சாபத்தை சிவபெருமானிடம் வேண்டி தான் அவர் வந்து அந்த அருளை வந்து பெறுறாரு. இதுதான் உண்மை. அதுக்காக தான் மக்களே, நாம் சோமவாரம் இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த பார்வதி தாயாருடைய அருளும் சிவபெருமானோட அருளும் நமக்கு கிட்டும். இதுதாங்க உண்மை. அதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். சோமவாரம் விரதம் இருந்து ஐயனை வழிபட்டிங்கன்னா, சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா நமக்கு நல்ல அருள் கிட்டுங்க. நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன். அன்னாபிஷேகம் பண்ண சொல்ல அந்த சிவபெருமான் மேலே எப்படி அன்னத்தை வந்து போட்டு ஒவ்வொன்று பருக்குக்கெல்லாம் ஒவ்வொரு சிவபெருமான் சொல்லிட்டு சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் நான் அவங்கள அப்படி தான் பாவிக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கால் பண்ணி கேட்க சொல்ல எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருக்கும். நேற்று கூட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி கேட்டாங்க, அக்கா எனக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குக்கா. காலையில் எழுந்தால் வேலைகளே சரியாக இருக்கும், ஆனால் ஸ்லோகம் கண்டிப்பாக சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச 108 போற்றியாவது சொல்லுங்கள், இல்லைனா குமாரஸ்தவமாவது சொல்லுங்கள், இல்லைனா கந்த சஷ்டி கவசமாவது சொல்லுங்கள். ஒன்று சொன்னீங்கன்னா கூட போதும் அப்படின்ற மாதிரி தாங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நாம் வந்து சுவாமி கும்பிடும்போது வேண்டுதல் வைக்கிறவங்க அவங்கள புகழ்ந்து பாடினா நமக்கு நல்ல அருள் கிட்டுங்க. அதுதான் உண்மை. நாம் புகழ்ந்து பாடுறதுனால எல்லாருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்குங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிற வேலும் மயிலும் சேவலும் துணை.